சப்பாத்திக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் தானே. உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்த்துன ஒரு கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எப்போதும் போல் ஒரே மாதிரி சைட் டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக நல்லா டேஸ்ட்டாக இந்த கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கரில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்திக்குவோம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம். இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கடாய் சூடாகவே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் 2 குடமிளகா பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துருங்க. குடமிளகாயை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும். கடாய் சூடாகவே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருந்து 2 பெரிய வெங்காயம் எண்ணெயில் வக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி வரும்போது இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் இஞ்சி பருப்பு அரைச்சி பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பில் சேர்த்து என்னுடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி விழுந்து நல்லா வதங்கி வரும்போது இது கூட நம்ம மசால் பொடிகளை சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் காற்று தந்தபடி நான் பார்த்திங்கன்னா 1.25 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். மசால் பொடியில் லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா கொஞ்சம் வேகிறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமும் இதை வச்சுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது 1 கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு, தண்ணியும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் பார்த்திங்கன்னா குடமிளகாயிலையும் சரி உருளைக்கிழங்கும் சரி நல்லா பிடிக்கும். மசாலோட பச்சை வாசமும் நல்லா பிடிக்கும். அதனால 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். பொட்டேட்டோலாம் கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மசாலா நல்லாவே பிடிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம பொடியாக இருக்கலாம் கொத்தமல்லி தலையில சேர்த்திடுவோம். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.